ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு அனதர் அன்பிளக்ட் எபிசோட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மார்க்கெட்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருத்தராக கேட்போம். சரத். குட் மார்னிங் சார். நம்ம போன வாட்டி மீட் பண்ணது இந்த வாட்டி மீட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கிடையாது, அதை விட வேலையே 2 வாட்டி சுற்றிடுச்சு. ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிக்கும் போது வந்துட்டு இன்னைக்கு என்ன நடக்க போதோன்ற பயத்திலேயே நம்மளை மார்க்கெட் வச்சுட்டே இருக்கு. ஸோ போதாத குறைக்கு மேக்ரோ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. க்ரூட் வேலை வந்து எங்கேயோ போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே பேட் நியூஸாக இருக்கு. ஸோ இந்த பேட் நியூஸில் வந்து நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லைனா வந்து ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு போயிட்டோம், பட் அந்த லெவல்ல இருந்து கீழே வராமல் நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறதுன்றது ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கு. காப்பாற்றிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி மேக்ரோ உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறும்போது நம்மளால எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சார், அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இப்போ வாங்கலாமான்னு பார்த்தா எல்லாருமே இன்னும் பயன்படுத்துறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வார் பெருசாகிட்டே போயிடுச்சுன்னா இதை விட இன்னும் கீழே போயிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்மளை பயன்படுத்திட்டே இருக்காங்க. இந்த பயம்லாம் போதாத குறைக்கு நம்ம நிறைய சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வந்து இன்னும் நிறைய பயத்தை ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வி ஆர் இன் ஃபார் டஃப் டைம்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐம் ஜஸ்ட் ஆடிங் ஆன் டு மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட் திஸ் பாயிண்ட். ரஃப்லி சேம் இதுதான் ஷாம். ஒன்று ரெண்டு சின்ன ஸ்மால் கேப்ஸ் விச் ஐ ஹேட் விச் வேர் இன் மை வாட்ச் லிஸ்ட் விச் ஆர் கம் டவுன் டு வேல்யூவேஷன்ஸ். நான் என்ன வேல்யூவேஷன் எதிர்பார்த்தேனோ அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபேர் வேல்யூவேஷன். அந்த இதில் வந்து ஒரு ட்ராக்கிங் பொசிஷன் எடுத்திருக்கேன். ட்ராக்கிங் பொசிஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம ட்ராக்கிங் பொசிஷன்னா வந்து ஒரு ஷேரை வெறும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தா வந்து அட்லீஸ்ட் என்னோட இது சைக்கலாஜிக்கலி நம்ம வந்து ஒரு அந்த ஷேரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபீலிங் இல்லை. அதை ட்ராக் பண்ண மாட்டோம், சும்மா என்ன நியூஸ் வந்தாலும் அப்படியே விட்டுருவோம். அதே ஒரு 10 ஷேர்ஸோ என்ன சின்ன 100 ஷேர்ஸோ வாங்கினோம்னா தென் ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கிறதுனால அதை வந்து உன்னிப்பாக கவனிப்போம். அந்த கம்பெனியில் என்ன நடக்குது, அதை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இது ஒரு பர்சனல் இதுதான். நிறைய பேர் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சே பண்ணுறாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்போம். இது கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு. நான் உங்கள் ஐடியாவை ஒத்துக்கிறேன். எனக்கும் அப்படி தான். ஒரு ட்ராக்கிங் பொசிஷன் இருந்தால் தான் அதுக்குள்ளே நம்ம இருக்குன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அது ரெகுலராக பார்ப்போம், இல்லைன்னா மறந்துடும். அது கண்ணுக்கு நேரம் இருக்கணும். கண்ணுக்கு நேரம் இருந்தால் தான். இந்த மார்க்கெட் வந்து எனக்கு நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால எனக்கு இது ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் வந்து ஐ எம் ஆல்வேஸ் கீப்பிங் ஒரு ஹெட்ரூம், திருப்பி ஆட் பண்ணுறதுக்கான ஹெட்ரூம் விட்டுட்டு நான் ஐ ஸ்டார்டட் பைங். அதுவும் வந்து டொமஸ்டிக் எக்கனாமி ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ டெலிகாம் ஆர் say BFSI because of capex story and all that is going to come. கொஞ்சம் ஒரு 2030க்கு வந்து இப்போ போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன். இப்போ ஸோ 2030ல நான் திரும்பி பார்த்தேன்னா திஸ் வுட் ஹவ் பீன் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். அதனால நான் இப்போ வந்து இந்த இயரை வந்து ஒரு பாட்டம் அப் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட்டாக நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் கொஞ்சம் கேஷ் ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது 20% கேஷை வந்து ஸ்லோவாக டிப்ளாய் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் நான். எஸ், வணக்கம். ஆக்சுவலி நான் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கட்டத்துலேயும் நான் வந்து கமாடிட்டிஸில் வந்து எந்தெந்த விதமான சேஞ்சஸ் நடக்குது. ஆல் த கமாடிட்டிஸ் ஆர் இன் தி பீக். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. குரூடு எல்லாமே ஒன்று தவிர 2 அது தனியாக பேசுவோம். கோகோ அண்ட் காஃபி. ஆமாம், அது 2 தவிர பாக்கி எல்லாம் சூப்பர். நமக்கு பிடிச்ச 2 ஐட்டம் சீப்பாக கிடைக்குது. அது ஒன்று, கோகோ அண்ட் காஃபி. எஸ். ஸோ இந்த சூழ்நிலையிலையும் வந்து ஐ வாண்ட் டு மேக் மணி. ஓகே, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நான் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறது நம்ம ஒரு 20-25 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய கிரைசஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் இன்னும் யங் ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கோவிடுக்கு அப்புறமா இப்போ 2வது ஒரு கான்ஃப்ளிக்ட். இல்லை, கோவிடுக்கு அப்புறம் தான் அவங்களாம் வந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் கிரைசிஸ். ஸோ
அவங்களுக்கு இன்னும் ஒரு பதட்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ஏற்கனவே நம்ம அப்பர் லோயர் சர்க்கியூட்லாம் நான் பார்த்துருக்கேன். 2009 வந்து இண்டெக்ஸே லோயர் சர்க்கியூட் சர்க்கியூட், மார்க்கெட்டே லோயர் அந்த சர்க்கியூட். மாதிரி பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு பெரிய அளவில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இது இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் மாறுபடும். அதை நான் வந்து அவங்கவுங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்தால் தான் அவங்களுக்கு அது தெரியும். ஸோ இந்த மார்க்கெட்டில் நான் எங்கே பணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஸ்டாக்கு நான் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணேன். 2த்துல வந்து பொசிஷன் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஒரு 3 டேஸில் இந்த சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, வாங்கினேன். பல்க் குவான்டிட்டி வாங்கினேன், பல்க் குவான்டிட்டி சோல்ட் நேற்றுக்கு வித்துட்டேன். ட்ரேட் பண்ணி வெளியே வந்தாச்சு, நம்ம பார்க்கறதுக்குள்ள பணமும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சட் ட்ரெண்டில் நான் இதை பார்த்தேன். பட் இட்ஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கமாடிட்டியில் இன்னைக்கு ஆக்சுவலாக நல்ல நாள், இட்ஸ் a குட் டைம், ரைட்? நீங்கள் பாருங்கள், ஆயில் உச்சத்தில் இருக்குது, சுகர் ஏற ஆரம்பிச்சிச்சு, சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பறக்குது. மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல் டவுன் அடித்த அன்றைக்கி சுகர் பல்ராம்பூர் 10% மேலே போச்சு, சுகர் ஸ்டாக் மேலே போகுது. ஸோ இன்றைக்கி கமாடிட்டிக்கு நல்ல நேரம் மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அதை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அலுமினியம் மேலே போச்சு, சுகர் மேலே போச்சு, தென் ஆயில் இப்போது மேலே இருக்குது. இப்போது ஆயில் டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா கோலுக்கு திடீர்னு ஒரு கிராக்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ கோலுக்கும் அது வந்து ஒரு இன்டைரக்ட்லி ஒரு பெனிஃபிட் வரலாம். இப்போ இந்த ஷிப்பிங் ப்ராப்ளம்னால பெட்கோக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மேனுஃபேக்சரர்ஸ்க்கு 1 இயர் பேக் இருந்ததை விட இன்னைக்கு மச் பெட்டர் சுச்சுவேஷன் இருக்குன்றதான் இன்னைக்கு. பட் இது எப்படி மார்க்கெட்டில் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறது. இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர், இதெல்லாம் நான் இந்த ட்ரெண்டெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நானும் பார்த்துட்டேன்னு வச்சுப்போம். ஒரு சாமானிய இன்வெஸ்டர் இதை பார்த்தாச்சு, அது எப்படி அவங்க மார்க்கெட்டில் கொண்டு போய் ப்ளே பண்ணலான்னு சொல்லுங்கள். ஹவு கேன் தே யூஸ் திஸ் அப்சர்வேஷன்? எஸ், கண்டிப்பாக. இப்போ இதில் நான் 2 விஷயமா பார்க்குறேன். இது வந்து ஒரு லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் 3 வச்சுக்கலாம். நம்ம வந்து நம்மளே எந்த கேட்டகரியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். லோ ரிஸ்க்கு எப்படிப்பட்ட ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கணும், மீடியம் ரிஸ்கில் வந்து எப்படி பண்ணணும், ஹை ரிஸ்கில் வந்து எப்படி பண்ணணும். ஹை ரிஸ்க்கு வேண்டாம், அது வந்து ஹை ரிஸ்க் ஆகிடும்னா கிட்டத்தட்ட டே ட்ரேடிங் மாதிரி ஆகிடும், அது வேண்டாம். ஸோ மீடியம் அண்டு லோ ரிஸ்க், இந்த 2 ரிஸ்கில் நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணலாங்கிறது என்னுடைய இது. இந்த லோ ரிஸ்க் கேட்டகரியிலேருந்து நான் பார்த்தது வந்து இந்த அலுமினியம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கண்டினியூஸாக நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷமானவே நான் அலுமினியம் எல்லா மெட்டல்ஸையும் நான் ட்ராக் பண்ணதில் காப்பர், அலுமினியம், ஜிங்க் 3மே வந்து நல்லா போயிட்டு தான் இருக்குது. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அலுமினியம் மட்டும் தனியாக ஒரு பயணத்தை துவங்கியிருக்கு. காப்பர் அண்டு ஜிங்க்லாம் கூட கொஞ்சம் சப்டியூடு, ஒரு 10% கரெக்ஷனில் தான் இருக்குது. எதுவும் அதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் அலுமினியம் மட்டும் வந்து தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது, ஏற்கனவே வந்து இன்வென்ட்ரி லோவாக இருக்குது. வேர்ல்டு வைடு வந்து அலுமினியத்தினுடைய இன்வென்ட்ரி வந்து லோவாக இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அது இல்லாமல் 2030 பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ இருக்கிற தேவையை பார்க்கும்போது இன்னும் 40% வரைக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு த்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைனா வந்து அபண்டன்ட்லி ஹேவிங் அலுமினியம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய தேவைக்காக வச்சுருக்காங்க, வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணலை. பட் அவங்களுடைய டிமாண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது வெளிநாட்டு, அதாவது வெளி சந்தைக்கு வரல. பட் அதர் தேன் சைனா எல்லா இடத்துலையும் ஒரு கிரன்ச் இருக்குது, டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்போனாக்கா தட் இஸ் இந்த இதில் இன்னும் என்னன்னாக்கா முக்கியமான இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் த அலுமினியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்கங்கே ஒரு கிரைசிஸ் இருக்குது. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பவர் கிரைசிஸ் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு, அதாவது ஆஸ்திரேலியா ஆகட்டும், ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் வந்து மொசாம்பிக் ஆகட்டும், ஐஸ்லாண்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பவர் கிரைசிஸ். அங்கங்கே வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ யூரோப் எடுத்துக்கிட்டால் ஹை காஸ்ட், பவர் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டில் இருக்குது, அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் எடுத்துகிட்டா இன்னும் அவங்க யாரும் இந்த கான்ட்ராக்ட் போடுறதுல இன்னும் அன்சர்டனிட்டி இருக்குது, டிலே இன் ப்ரொடக்ஷன் அங்கேயும் நடக்குது. எல்லா இடத்துலையும் வந்து இந்த கிரைசிஸ் இருக்கும்போது முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்ன நடந்ததுனாக்கா, அந்த பஹ்ரைனில் இருக்கிற ஆல்பாங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய உற்பத்தி வந்து தடைப்பட்டிருக்கு. ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸில் வந்து அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து கத்தாரில் 2 கம்பெனியும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொடக்ஷன் மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 8% 9% அலுமினியம் வந்து வரப்போகிறது இல்லை. அப்போ ஷார்ட்டேஜ் தான், ஷார்ட்டேஜ். ஸோ டெஃபிசிட்டுங்கிறது இன்விட்டபிள். ஸோ இந்த பயன்படுத்தி நம்ம என்ன பங்கு வாங்கலாம்னு நான் பார்க்கும்போது இம்மீடியட்லி என் கண்ணுக்கு வந்து நால்கோ தான் தெரிஞ்சது. பிகாஸ் தே ஆர் எக்ஸ்போர்ட் ஆஃப் அலுமினா, இந்த பாக்ஸைட் எல்லா இடத்துலையுமே வந்து தெர் இஸ் ஏ வெரி, யூரோப்புக்கு வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து 30% அவங்க பண்ணுறாங்க, இப்போ சுத்தமாக நின்று போச்சு. ஸோ தெர் இஸ் ஏ கிரன்ச். டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு டெஃபிசிட் இருக்குது. ஸோ ஐ பாட்
ஃபார் டெலிவரி பேஸ்டு பையிங்க்கு நான் பண்ணேன். இது ஷார்ட் டேர்ம். எஸ், இதுதான் வந்து லோ ரிஸ்க். இப்போ மீடியம் ரிஸ்க் சொல்லுங்க. மீடியம் பற்றி பார்க்கணும்னா நம்ம வந்து அடுத்த ரவுண்டில் பேசலாமா? இல்லை சொல்லுங்க, சொல்லிடுமா, இப்போ பேசலாமா? அடுத்த ரவுண்டு வேற கேட்க போகிறேன். மீடியம் ரவுண்டில் வந்து மீடியம் ரிஸ்கில் நம்ம பார்த்தாக்கா என்ன நினைக்கிறேன்னாக்கா, முக்கியமாக நான் வந்து போன நம்ம எபிசோடில் நம்ம வந்து பார்த்தோம் ரிஃபைனரிஸ் பற்றி பேசணும். ரிஃபைனரிஸ் வில் டூ வெல் அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சமாதானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரிஸுக்கு வந்து மூலப்பொருளே வந்து ரா மெட்டீரியல் வந்து க்ரூடு தான். இந்த க்ரூட் ஆயில் வந்து விலை கம்மியானால் தான் அவங்களுக்கு வந்து ஜிஆர்எம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் சென்னை பெட்ரோலியம் ஆகட்டும் அல்லது எம்ஆர்பிஎல் ரெண்டுமே வந்து 52 வீக் ஹையில் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசம், ஒரு மாறுபட்ட. இல்லை, அது காரணம் என்னன்னா, காரணம் வந்து நீங்கள் இவங்க இந்த 2 கம்பெனியை பொறுத்தப்பட்ட ஸ்டாண்டர்ட் ரிஃபைனரிக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இஸ் அலோவ் டு மேக். அதுக்கப்புறம் இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு விற்கிறாங்க, ஐஓசிக்கோ அல்லது மற்றவங்களுக்கு. லாஸ் வந்து அவங்க தலையில் கட்டிடுறாங்க. ஓகே, அதனால் இவங்க லாபம் பார்த்துருவாங்க. அது ஒரு ரீசன். அது தவிர முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, வேர்ல்டில் வந்து சைனாவுடைய ரிஃபைனரிஸ் வந்து அவங்களுடைய 20% எக்ஸ்போர்ட்டை வந்து கட் பண்ணுறதாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவைக்கு, அவங்க அதை டிமாண்டுக்கு அவங்க. இன்ஃபேக்ட் இந்த வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் வந்த ஒரு முக்கியமான ரூமர் என்னென்னா, இந்தியாவில் பிகெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இஸ் ரிலையன்ஸு. கவர்மெண்ட் வந்து ரிலையன்ஸை நிர்பந்திச்சு டீசல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லாத்தையும் இங்கேயே விற்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் நிர்பந்திக்கும்னு நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ரூமர். ஆனால் அப்படி ஈஸி இல்லை அது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, நான் சப்ளை பண்ணுறேன்னு. அதனால் அவங்களால அது மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ், அப்படி பண்ணாக்கா இந்தியாவுக்குள்ளேயே இந்த பொருள் இருக்கும், நிறைய, அதாவது எக்கச்சக்க ரூமர்ஸ் இருக்குது. பட் அதில் இதுவும் ஒன்று. அதனால நான் என்ன பார்த்தேன்னா, ஸோ இமீடியட்லி என் அதனால தட் இஸ் இந்த கனெக்டிங் டாட்ஸுங்கிறது நம்ம கொஞ்சம் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இது நடந்தால் இது நடக்கும், இந்த கம்பெனி எந்த கம்பெனி நம்ம பார்க்கணும், ஒரு நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுதுன்னா உடனே இந்த நியூஸை வச்சு நம்ம வந்து எந்த கம்பெனியை நம்ம வாட்ச் பண்ணணும், இதனுடைய நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு எப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, அதில் இந்த ஆதாயம் நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது இமீடியட்லி ஐ பாட் எம்ஆர்பிஎல் வாங்கினேன். பட் சம் லார்ஜ் குவான்டிட்டி. இமீடியட்லி ஒரு 3 டேஸில் வந்து ஐ சோல்ட் ஆல் திஸ் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரிஃபைனரிஸ்லாம் வந்து ஏதோ லாங் டர்ம் அப்படிலாம் வச்சுக்க முடியாது. ஒரு குவார்ட்டர் ஸ்டாண்டலோன் ரிஃபைனரியே ஆமா ட்ரேடிங் ஸ்டாக் தான். இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக். திடீர்னு பயங்கர ப்ராஃபிட் பண்ணுவான், திடீர்னு பயங்கர லாஸும் பண்ணுவான். ரெண்டும் நடக்கும் ஒரே வருஷத்துல. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல் வந்து 400 கோடி, இந்த லாஸ்ட் தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1400 கோடி ப்ராஃபிட். ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் இது வந்து வேறுபடும். பட் எப்படி நான் இது எதுக்காக நம்ம வந்து இப்போ இன்வெஸ்டருக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஷுட் ஒரு 4-5 கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை நல்லா தரவாக நீங்கள் வந்து நாலேஜ் எடுத்துக்கணும். அதுலேருந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த அவங்களுக்கு த்ரெட்ஸ் என்ன இருக்குது, பாசிட்டிவாக என்னென்ன இருக்குது, ரெண்டுத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம், முன்னாடியே வச்சுக்கணும். இது வந்து நான் அன்றைக்கி அந்த காலையில் மார்க்கெட்டில் நடக்கும்போது நான் இது எல்லாத்தையும் நான் படிக்க முடியாது. ஏற்கனவே மைண்டில் நம்ம ஓடிட்டு இருந்ததுன்னா அது ஒரு அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நான் சொல்கிறது ஒன் டே பிளேயிங் மாதிரி தான். இது இருக்கிற இந்த ஒரு 5 நாளில் என்ன பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் டக்குன்னு ஒரு மீன் பண்ண முடியும் ஒரு வாய்ப்பு. இந்த மீடியம் ரிஸ்க் நான் சொன்னது வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். இந்த ஒன்றும் இல்லை, இந்த வாரம் விட்டுடலாம், 2-3 நாளைக்கு ஸ்லோவாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் நம்ம விளையாடணும். அந்த மாதிரி இருக்கும்போது டெலிவரி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதை கொஞ்சம் அலோவ் பண்ணலாம். கொஞ்சம் நியூஸ்லாம் வரும். இன்னும் இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. இது 1 மாதம் ஆகலாம், இல்லை 2 மாதம் ஆகலாம், இல்லை ஒரு வாரத்தில் கூட முடியலாம். பட் இது எல்லாத்தையும் நம்ம வி ஹேவ் டு அனலைஸ் சர்டன் பீரியட் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய பொசிஷனை எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த பிரச்சனை வந்து இல்லை, ஐடி கம்பெனிஸில் இருந்த கவலைகள்லாம் எல்லாரும் மறந்து, என்ன வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் ஐடி கம்பெனிஸை மறந்துட்டு இப்போ டெய்லி எத்தனை ட்ரோன் வந்தது, எத்தனை பெலிஸ்டிக் மிசைல் வந்தது, எத்தனை மிசைலை வந்து எங்கே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்கன்னு டேட்டா பாயிண்ட்ஸ் அமைச்சிட்ருக்காங்க எல்லோரும். இப்போ அந்த மூடுக்கு வந்தாச்சு. ஐடி கம்பெனிஸில் இன்னொரு பக்கம் நேத்திக்கு நியூஸ் பேப்பரில் நான் படிக்கும்போது பார்த்தேன், ஆக்சுவலாக மறுபடியும் ஏஐ சென்ட்ரிக்காக ஹையரிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு 3 கம்பெனியோட டேட்டாவை கொடுத்துருந்தாங்க பேப்பரில். நான் படித்தது சொல்கிறேன், டாப் 3. இது எந்த அளவுக்கு நம்பலாம்? அண்டு உண்மையிலேயே இப்போ ஒஸ்ட் இஸ் பிஹைண்ட் இன் ஐடின்னு, அதாவது ஃப்ரம் அ ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லை, ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அதாவது யாருக்குமே வேலை கிடைக்காது, எல்லா வேலையும் போயிடும்னு சொன்ன இடத்துலேருந்து 10 நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தாக்கா மறுபடியும் ஆட்களை எடுத்திருக்காங்கன்னு ஒரு டேட்டா பாயிண்ட் வெளியே வருது. ஸோ இட்ஸ் ஹைலி மிக்சட். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நம்ம பேசினதுக்கப்புறம் நானும்
சீனியர் பொசிஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட இந்த கம்பெனிஸ்ல பேசியிருக்கேன், ரைட்? ஸோ கரெக்டான ஸ்கில் செட் இருந்ததுன்னா ஹையர் தான் பண்றாங்க, ரைட்? இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு தான் வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கரெக்டான ஸ்கில் செட் இருக்கிற யங் பீப்புள், டேலண்டட் பீப்புள் ஹையரிங் நடக்குது. எங்க கம்பெனிலேயே வந்து இந்த வருஷம் வந்து நிறையவே ஹையர் பண்றோம். போன வருஷம் பண்ணாததுக்கு அதிகமாக தான் ஹையர் பண்றோம், ரைட்? அண்ட் இது வந்து ஹையர் பண்றது வந்து எதுவும் ஏஐ ரோலுக்கெல்லாம் இல்லை, இது வந்து நார்மல் ரெகுலர் ரோல்ஸ். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஆட்கள் தேவை பண்ண ஆட்கள் தேவை, அதுக்கு வேண்டி ஹையர் பண்றோம். தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசின, அவர் வந்து ஒரு சீனியர் பொசிஷன்ல டிசிஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து சொன்னாரு அவங்களோட இந்த வருஷத்து பிசினஸ் பிளானிங் மீட்டிங்ல ரெவென்யூலாம் எதுவும் குறையல, 1 or 2% அதிகம் தான் கைடன்ஸ் இருக்கு. அதுதான் கடைசி 3-4 வருஷமா பண்ணியிருக்கோம், அதுல ஒண்ணுமே மாற்றம் இல்லை. இது வந்து வேல்யூவேஷன் தான் மாறி இருக்கு, வேல்யூவேஷன் மாறி இருக்கே தவிர இதுதான் வந்து கடைசி 3 வருஷமா இருந்தது. அடுத்த வருஷமும் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ரைட்? ஸோ இந்த கிளாரிட்டி வர வர we will get more. இது இங்கேருந்து கொஞ்சம் கூடி கீழே போச்சுன்னா ஐ திங்க் நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும் வாங்கும்போது. ஓகே, இந்த கம்பெனிஸ்ல இது பண்ணாது. ஏற்கனவே டிவிடெண்ட் டீல் இருக்கு, இப்போ டிவிடெண்ட் டீல் இருக்கு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொஞ்சம் வரும். ஏன்னா நிறைய பட் திஸ் இஸ் நாட் a conviction பை, சொல்லி a contrarian பை. அவர் சொன்ன ஷார்ட் டேர்ம் ட்ரேட் தான் நீங்க சொல்றீங்க. அங்கேருந்து ஒரு 8%, 10% மேல போலாம், 20% மேல போலாம் மேக்ஸிமம். பட் அந்த இடத்துல நிக்குமான்றது மறுபடியும் தெரியாதுன்ற மாதிரி. கரெக்ட். அது வந்து அவ்வளோ கன்விக்ஷன்ல சொல்ல முடியாது. பட் இந்த ஏஐனால ஐடி ஜாப்ஸ் எல்லாமே போயிடுங்கிற நிலவரம் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு நம்ம டிஐல கூட பேசியிருந்தோம். ஸோ அனதர் வியூ, கவுண்டர் வியூ தட் ஹஸ் கம் ரீசெண்டாக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு பொருளோட காஸ்ட் கம்மியாகி சீப்பர் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னா, லைக் இன்டர்நெட்டோட காஸ்ட் சீப் ஆனப்போ இட் கேவ் ரைஸ் டு இ-காமர்ஸ். அதை சுற்றி இருக்கிற எல்லாமே பூதாகாரமா வெடிச்சு பெரிய அந்த இண்டஸ்ட்ரியே பெருசாச்சு. கார்ஸ் முதல்ல சீப்பர் ஆனப்போ யூஎஸ்ல வந்து அப்படிதான் எவ்ரிபடி எல்லாருமே கார் ஒன் பண்ணி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ த அதர் கான்ட்ரா வியூ இஸ் இஃப் த காஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ரொம்ப கம்மியாச்சுன்னா த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கெட் எம்ப்ளாய்ட் ஆர் த இண்டஸ்ட்ரி அரௌண்ட் தட் வில் எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ 2-3 பேர் இது இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல 50 பேர் இருந்தாங்கன்னா அது வந்து 20 பேர் ஆக நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெஸ்டர்ஸ் மற்ற இவங்க கம்மியாக சான்ஸ் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன் இட் செல்ஃப் அதிகமாயிடுங்கிறாங்க. ஸோ 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 20 ப்ராஜெக்ட் 50 பேருக்கு பதிலாக என்ன சொல்றாங்க, 50 ப்ராஜெக்ட் 20 பேர். ஸோ இது வந்து ரொம்ப வந்து அப்படியே எல்லாரும் வேலையை விட்டு தூக்கி. பட் growth இல்லங்கிறது இட் ரிமைன்ஸ் a problem. டி growth இருக்காது அப்படிங்கறத இன்னைக்கு ஸ்லோவா வரக்கூடிய வந்து சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு வரது கஷ்டம். ஏன் அது வந்து நாட் ஜஸ்ட் ஏஐனால மட்டும் இல்ல, இந்த ஜிசிசிஸ் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியே மாறுது. ஸோ அந்த மாடல் ஹஸ் பீன் டிஸ்ரப்டடே தவிர வேலை வாய்ப்பு போயிடுது. இந்த எக்கானமிக்கு இந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் இல்லை ஷாம், ரைட்? அந்த எனி இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி ஒரு பிரேக் த்ரூ இனோவேஷன் வந்ததுன்னா அடி மட்டத்தில் இருக்கிற ரொம்ப மெக்கானிக்கல் ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் லைக் பிபிஓஸ் அது போகும். அண்ட் தட் வாஸ் எக்ஸ்பெக்டட். யாருமே, ஏன்னா அதுல எனிவே வந்து மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பெரிய மார்ஜின் கிடையாது அந்த பிஸ்னஸ்ல. அந்த பிஸ்னஸ் வாஸ் மென்ட் டு பி டிஸ்ரப்டட். ஸோ அது போகும், அவ்வளோதானே தவிர ஐ டோன்ட் திங்க் லார்ஜர் எக்கானமிக்கு இதனால ரொம்ப நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ்ல அந்த கான்ட்ரரி. ஸோ கன்சம்ஷன்ல அதே மாதிரி தான் இருக்கும். யா, மேபி ஐடி கம்பெனி வேல்யூவேஷன்ல தான் அது இம்பாக்ட். என்னன்னா வந்து ஏஐ வந்து ஐடியோட மட்டும் பொருத்தி பார்க்கறதோட ஏஐ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் இம்பாக்ட் பண்ணும். ஏஐ வந்து எஃப்எம்சிஜி இம்பாக்ட் பண்ணலாம், ஏஐ கேன் ஒரு ஸ்டீல் கம்பெனி இம்பாக்ட் பண்ணலாம், நிறைய இதை இம்பாக்ட் பண்ணும். ஸோ எந்த கம்பெனி ஏஐ பெட்டரா யூஸ் பண்றாங்கிறது வந்து இட் கேன் டிசைட் மேக் ஆர் பிரேக் லீடர்ஸ் இன் தட் பிஸ்னஸ். சரத், நீங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட்ட பேசுறீங்க. யூஸ்வலாக மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம என்ன நினைப்போம், ஷார்ப் ஃபால் இருக்கு, வாங்கிக்கலாம், இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஏறும்போது நல்ல காசு பண்ணலாம். பட் இறங்கின பிறகு கூட இன்னைக்கு மார்க்கெட்ல வேற ஏதோ ஒரு மூடு இருக்கிற மாதிரி தோணுது சார். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலி எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, சடனாக நடக்குது, இப்போ வித்துடலாம், வித்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க.
போன நிறைய வருஷத்துல பார்க்கும்போது வித்தவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து வாங்கின மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில வந்து ஒன்றும் ஸ்டாக் இருக்காது, இல்லைன்னா அது எங்கேயோ மேலே போயிட்டு இருக்கும். ஐயோ இவ்வளோ மேலே போயிடுச்சு, அது வாங்க மனசு வராது. வாங்கும் மனசும் வராது. ஸோ அது மாதிரி தான் சார் பார்த்துட்டு. ஸோ வித்துட்டு வாங்கலான்ற மூடு தான் ஜாஸ்தி இருக்கு, வாங்கிட்டு விற்கிறதுக்கு கன்விக்ஷன் இல்லைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் பார்க்குறவங்களா இல்லை ரொம்ப ஷாம் சொன்ன மாதிரி அவரை மாதிரி என்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு போன 4-5 இயர்ஸா வந்தவங்க தான் ஆக்சுவலி. ஓகேங்களா? இப்போ எல்லாருமே என்னன்னா இந்த நெகட்டிவிட்டியை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் பாக்குறாங்களே தவிர இந்த நெகட்டிவிட்டி கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும், அங்கிருந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடும்ன்ற மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து லெட்ஸ் செல் நவ், லெட்ஸ் பி சேஃப், ராதர் பி சாரின்றாங்க. பட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானது தெரியல. ஸோ இந்த பிஹேவியர் எப்படி சேஞ்ச் பண்றது, ஹவு டு மேக் ஷூர் தட் தே ரிமைன் இன்வெஸ்டட் சார்? நான் உங்ககிட்டயே இது ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இவங்க வந்து சப்போஸ் தே இன்வெஸ்டட் இன் ஷேர்ஸ், தென் அவங்களோட ரிஸ்க் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தர் போர்ட்ஃபோலியோ பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் எனக்கு வருது பார்வைக்கு. எல்லா போர்ட்ஃபோலியோவுமே ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த சிக்கலை எப்படி விடுபடும், அதுலேருந்து எப்படி விடுபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிராஸ்டிக் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டிராஸ்டிக் ஆக்ஷன் எடுக்கிற மைண்ட் செட்டில் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இல்லை. நேரடி பங்குல முதலீடு பண்ணவங்க டிராஸ்டிக்கான அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்து போர்ட்ஃபோலியோ சரி பண்ணோம், லாஸ் எடுக்கணும்னா வரமாட்டாங்க, அதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்ற அந்த ஒரு வெறியில் இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் ரிட்டர்னை கொடுக்காது வேற ஒரு நபர், அவர்கிட்ட பணத்தை எடுத்துடணுன்றது அவங்களுடைய ஒரு நோக்கம். ஓகே, ஸோ அப்படி எடுத்துட்டாக்கா லாஸை புக் பண்ணிடலாம், புக் பண்ணிட்டு அப்புறம் வேற எங்கேயாவது போகலாம், இந்த மைண்ட் செட் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை என்னை பொறுத்த மட்டும் பீப்புள் ஆர் ரெடி டு செல், ரெடீம். பட் டைரக்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ரிகவர் ஆகும், பார்க்கலாம், இப்போ அவசரம் இல்லை அப்படிங்கிற அதே நபராக இருந்தால் கூட அவங்களுடைய ரியாக்ஷன் இந்த 2 இதில் இப்படி தான் இருக்கு. எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் ஈக்விட்டி இன்வெஸ்டராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பப்பெல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி வருமோ அதை வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி நான் சொன்னேன் பாத்தியா, நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகவே போகாத, இப்போ பாத்தியா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தியான்ற இந்த நரேட்டிவ்ல ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தனுடைய பிஹேவியர் திங்க சேஞ்ச் பண்ணி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து இப்போ சக்சஸ் ஆன மாதிரி ஆயிடுறாங்க, இவங்க வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ தே ஆர் நவ் அகைன் லூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கோயிங் பேக் டு எஃப்டிஓ இல்லைன்னா வந்து ஒரு ஆர்டிக்கோ போயிடுறாங்க. நடக்குதா இப்போ நிறைய பேர் வந்துட்டு சேஃபா இருந்தா போதும், நம்ம ஒரு வாட்டியும் வார் வரும்போது நம்ம வி ஆர் லூசிங் அவுட் பண்ணி எல்லாம் ஒரு ஏஐ மாதிரி ஒரு டிஸ்டர்ப்ஷன் வரும்போது நம்ம காசை மிஸ் பண்ணிடுறோம், நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டவே வெளியேற்று போயிடலான்ற நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கே போயிடலான்ற மாதிரி வந்துருதுங்க சார். இதையுமே வந்து ரீசெண்டா பார்க்க முடியுது. ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஈக்விட்டிக்குள்ள வராங்க, ஒரு நெகட்டிவிட்டி வருது, ஒரு என்ஏவி ஒரு 10% டிராப் ஆன உடனே வந்துட்டு நான் சொன்ன பாத்தியா கீழே போயிடும் சொன்ன பத்தி என் பேச்சை கேட்கவே இல்லை, ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருந்தா சேஃபா இருந்திருக்கும்ன்ற நரேட்டிவ்ல வந்து தே ஆர் கெட்டிங் லாக்ட் நவ். விக்னேஷ், உங்கள்கிட்ட வருவோம். இந்த மார்க்கெட்ல கன்விக்ஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த அளவுக்கு இன் யுவர் ஒப்பீனியன்? ஏன்னா விக்ஸ் நேற்று ரொம்பவே ஏறிடுச்சு. விக்ஸுங்கிறது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அச்சம் சார்ந்த ஒரு குறியீடு. அச்சம் எங்கே இருக்குன்னு சொல்லக்கூடியது. கணிசமாக ஏறிடுச்சு 2 செஷனில் இந்தியாவில். கிட்டத்தட்ட நேராக ஒரு 30ங்கிறது பீக்கு கிட்டே இருக்கு ஆக்சுவலாக விக்ஸு. ஆனால் அந்த மாதிரி ஏறும்போது யூஸ்வலாக ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் வாங்கலாம் அப்படின்னு. அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற வட்டத்தில் பார்க்குறீங்களா? தான் என் கேள்வி. சார் அது எந்த டைம் ஃப்ரேம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிற ஒரு வித்தியாசத்தை வச்சு நான் பார்க்குறேன் சார். சில பேர் ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து தே வாண்ட் டு, நீங்கள் ஷரத் சொல்கிற மாதிரி தே வாண்ட் டு மூவ் அவுட், தே வாண்ட் டு கம் பேக் லேட்டர். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு மீடியம் டேர்ம் ஒரு அவுட்லுக் வச்சுருக்காங்க, எந்த செக்டர் வந்து பாதிக்காது அந்த செக்டருக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ எடுக்கிறாங்க. லாங் டேர்ம், இப்போ நான் என்னோட சர்க்கிள்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸோட இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ த வியூ பாயிண்ட் டிஃபர்ஸ் வந்து டைம் ஃப்ரேம். லாங் டேர்ம்னா ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்க, மீடியம் டேர்ம்னா செக்டோரல் ரொட்டேஷன் பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம்னா வெளியில் போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சது வந்து இட் வில் பி a ஸ்டார்ட் ஆஃப் அ வெரி வாலடைல் பீரியட் இந்த மார்க்கெட். ஏன்னா எல்லாமே வந்து வேரியபிள்ஸாக இருக்குங்க, வேரியபிள்ஸ் ஆர் இன்க்ரீசிங். அப்படிங்கிற போது உங்களுக்கு ரிஸ்க் இஸ் இன்க்ரீசிங் இந்த மார்க்கெட். ஸோ உங்களுக்கு வேல்யூவேஷன் வந்து அந்த அளவுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்தால் தான் நம்ம அந்த அளவுக்கு உள்ள லிக்விடிட்டி உள்ள போட முடியும். இல்லாட்டி நம்ம கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் பெட்டர் வேல்யூவேஷன்ஸ் டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரிஸ்க் இந்த பக்கம் அதிகமாக இருக்கும்போது
ஸோ அப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேல்யூவேஷன் சைடில் கம்ஃபர்ட் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ நான் அப்படி தான் சார் பார்க்குறேன். என்னோட வியூ வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக டு இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஸ் த வாலட்டிலிட்டி கிவ்ஸ் மீ பெட்டர் வேல்யூவேஷன் பெட்டராக வர நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் அங்கேருந்தும் பணம் வந்து நிறைய வெளியே போயிட்டு இருக்கு. மேலே இருக்கும்போது போகாத பணம் கீழே வரும்போது போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பேசிக் ஹியூமன் பிஹேவியர் தானே சார். நம்ம வந்து மேலே போனால் இன்னும் மேலே போகும்னு நினைப்போம், கீழே போனால் இன்னும் கீழே போகும்னு நினைப்போம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ட்ரைட்டு. இது வந்து நம்ம கவுண்டர் இன்ட்யூட்டிவாக நம்மளால எவ்வளோதான் நம்ம யோசிச்சாலும் அந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அந்த ப்ராப்ளம் விட்டு வெளியில் போகிறதுக்கு தான் யோசிக்குது. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்னால எல்லாரும் வந்து திருப்பி வெளியில் எடுக்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நான் வந்து ஒரு லம்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் சார். ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு லம்சம் பர்ச்சேஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணேன். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சரி இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இஷ்யூ தான், லாங் டேர்மில் வந்து இந்த வார் எப்பயாவது ஒரு முடிவுக்கு வரணும், க்ரூட் வந்து ஒரே விதமாக மேலே போயிட்டே இருக்காது, சம் ரெஸ்பான்ஸ் வில் கம், குளோபல் ரெஸ்பான்ஸ் ஏதாவது வரும், வந்தால் க்ரூட் அட் சம் பாயிண்ட் வில் செட்டில் டவுன். ஷார்ட் டேர்ம் மேபி 1 இயருக்கு இருக்கலாம், இல்லை 1.5 இயர்ஸ்க்கு இருக்கலாம். பட் நம்ம அவுட்லுக் 4 இயர்ஸ்க்கு இருக்கு, 5 இயர்ஸ் இருக்கு. அதனால நம்ம லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் லம்சம் பண்ணுறீங்க இப்போ? நான் இப்போ இந்த வீக்ல ஒரு லம்சம் பண்ணேன் சார். எஸ்ஐபி போக ஒரு லம்சம் பண்ணேன் சார். இப்போ எனக்கும் நிறைய இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருக்கிற டவுட் என்னன்னா 2 கொஸ்டின் இருக்குங்க சார். ஒன்று, நான் ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 5-6 இயர்ஸ்ல வந்துட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் பில இருந்து நான் எப்படி என்ன சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது ஒன்று, இல்லைனா வந்து இன்னொன்று, இப்போ இந்த பாயிண்ட் பிக்கு வந்துட்டோம், இங்கேருந்து நம்ம கீழே போயிட்டோம்னா நான் வந்து என்ன ஒரு ஃபெயிலியரா பார்க்க ஆரம்பிச்சிடும் சார். அது இல்லாமல் என்ன எப்படி ஃபர்ஸ்ட் ஒருவேளை நீங்கள் விழுந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ப்ரொவைடட் அங்கேருந்து எழுந்து வர்றதுக்கான ஒரு தெம்பும் தைரியமும் துணிவும் இருந்துச்சுனாக்கா. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி 99% ஆஃப் பீப்புள் இது கிடையாது. இப்போ என்ன மாதிரியான நாட்கள் ஒரு புல் மார்க்கெட் முடிஞ்ச பிறகும் அந்த புல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலர் ஸ்டாக்ஸை தவிர்த்து கூட எங்கள் ஸ்டாக்ஸ் வேல்யூ ஸ்டாக்காக இருந்தும் கூட அதுக்கப்புறம் ஒரு சரிவை சந்திச்சு தான் மீண்டு வந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் விழும்போது எல்லா ஸ்டாக்கும் விழும், நல்ல ஷேரும் வரும், ஆப்ரேட்டட் ஷேரும் விழும், அண்டர் வேல்யூட் ஷேரும் விழும், ஓவர் வேல்யூட் ஷேரும் விழும், எல்லாம் விழும். நம்ம அண்டர் வேல்யூட் ஷேரை வச்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சோம்னாக்கா அப்போவும் நம்ம விழுவோம். ரைட்? இதை தவிர்க்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாது. ஆனால் என்ன முடியும்னாக்கா அதன் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். இது எப்படி பண்ணுவீங்க? அவசரப்பட்டு வாங்க மாட்டீங்க, கிராஜுவலாக வாங்குவீங்க. இறங்க வாங்கினாலே அந்த தாக்கம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அப்போ கடைசியில் மார்க்கெட் ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணும். இப்போ நமக்கு இந்த ஈரான் வாரில் எங்கே பாட்டம் அப்படிங்கிறது தெரியல. போன வாரமா அல்லது இன்னும் சில வாரங்கள் கடந்தான்றது நமக்கு தெரியல. பட் நம்ம அந்த வாங்குற வேகத்தை குறைச்சிக்கிட்டு அந்த வீழ்ச்சியின் தாக்கத்தை நம்ம போர்ட்ஃபோலியோவில் குறைக்கணும். அதே போல் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரேலி வரும்போது எதை நம்ம விற்க மறந்துட்டோமோ அதெல்லாம் தவறாமல் விற்கணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வீக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அதுலேருந்துலாம் வெளியே வரணும். இப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அந்த சரிவின் பாதிப்பை குறைக்க முடியும். இதை இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் டெஃபினட்டாக பண்ணி ஆகணுங்கிறது என்னோடய வியூ. நீங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவில் வெளியே வர வேணாம், பட் எதை நீங்கள் இது வரைக்கும் விற்க தவறினீங்களோ அதை டெஃபினட்டாக ஒரு ரேலி வந்தால் விற்கணும். அது இல்லாமல் சார் ஆக்சுவலி இன்னும் 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நிறைய இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்னா வெறும் ஐடி ஸ்டாக் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க எப்போ ஆக்ஷன் எடுத்து இருந்திருக்கணுமோ அப்போ ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. டிசிஎஸ் அட் 40 PE ஆர் இன்ஃபோசிஸ் அட் 35 PE எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சேல் பண்ணிட்டு அப்போ சேஃப்டிக்கு மூவ் ஆயிருந்தாலும் அவங்க அப்போ பண்ணலை. இப்போ ரொம்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபியர் வந்து அவங்க மைண்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ ஏஐ வந்துருச்சு, இதுக்கப்புறம் இன்ஃபோசிஸே இல்லாம போயிடுமோன்ற ஒரு பயம் வந்திருக்கு. இல்லை அப்படிலாம் ஆகாது. என்னை பொறுத்த மட்டும் இந்த லெவல்லேருந்து ஒரு ரேலி வரும். அந்த ரேலியில் டெஃபினட்டாக அவங்க வந்து தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய செக்டோரல் ரிஸ்க்கை குறைக்கணும். ஒரே செக்டர் அதிகம் வச்சுருந்தாக்கா அந்த செக்டர் 80% இருக்குது போர்ட்ஃபோலியோனா அதை டெஃபினட்டாக குறைக்கணும். ஒரு 20% குறைக்கணும். அப்போ நீங்கள் 60% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ நீங்கள் விற்க வேண்டியிருக்கு. இது ஒரு நாளில் விற்க முடியாது. அப்போது ஒரு ரேலி வரும்போது நிறுவன மதிப்பு கூடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5% குறைச்சி லிக்விடிட்டியை ரைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கரெக்ஷனில் அந்த பணத்தை வேறு டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்க்காகவும் பெட்டர்
பாட்டம் அப் ஸ்டாக் செலெக்ஷனுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் அந்த பணத்தை. இதில் நான் ஒரே ஒரு சரத் ஷாம் 2 பேருக்குமே கேட்குறேன். இப்போ நீங்கள் பேசிக்கிட்டதுலேருந்து 35 PE இருக்குது, பீக்ட் அவுட்டுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அசம்ஷன் வர்றீங்கல்ல, அந்த இன்வெஸ்டர் என்ன நினச்சிருந்துருப்பாருன்னா, நான் 15 வாங்கினேன், 20 ஆச்சு, 25 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு, ஏன் 40 ஆகக்கூடாதுன்னு அவர் நினச்சிருப்பார் இல்லையா? அந்த காரணம் தானே அவரை வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது 40 ஆகாது ஆகாதுங்கிறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஒரு நீங்க அதாவது 35-40ங்கிறது எங்க நீங்க கொடுப்பீங்க? 35 PE ஒரு 25% growth இருந்தா நீங்க கொடுப்பீங்க. 2% growth இருக்கிறதுக்கு எப்படி நீங்க 25 PE கொடுக்க முடியும்? ஓகே, ஸோ PE இறங்கணுங்கிறதா நியாயம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதுக்கான சூழ்நிலை எப்படி வந்ததுங்கிறத மறந்துடுங்க. பலூன் வந்து ரொம்ப ஃபுல்லா ஊதிட்டீங்கன்னா அது ஒரு பாயிண்ட்ல வெடிக்க தான் செய்யும். அதுதான் பலூனுக்கும் பபுளுக்கும் பொருந்தும், ரைட்? இப்போ யார் எந்த ஊசி குத்துறதுனால அது வெடிக்குன்றது வந்து இட் இஸ் நாட் அ இஷ்யூ. ஆனால் வெடிக்குன்றது தெரியல. மிகைப்படுத்தப்பட்ட PE ரேஷியோ பபுள் மாதிரியும் பலூன் மாதிரியும் தான். அது ஏதோ ஒரு டச்சில் வெடிக்கும். அது இப்போ வெடிச்சிருச்சுன்னே வச்சுக்கோம், நடந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் 20-19க்கு வந்து நிற்குது. இப்போ 20-19ல் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா மறுபடியும் 35க்கு போகும்னு எதிர்பார்ப்பீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அது போகாது, அன்லெஸ் growth பயங்கரமாக வரணும். ஓகே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது நடக்கும்ன்றதுக்கான எந்த முகாந்திரங்களும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை. there is no evidence of that. ஓகே, 40 PE ல இருக்கும்போது என்னாச்சுன்னா இப்போ இவர் சொல்ற மாதிரி இந்த 40 PE ல ஃபுல்லா போர்ட்ஃபோலியோ ரொப்பி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க ஒரு நிறையவே லாஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 20% ஏறினா உங்க லாஸ் கொஞ்சம் குறையும், உங்க அசல் வராது. இப்போ TCS எவ்வளோ என்ன விலை இருக்கு? 2800 சார், 500-600 தான். அங்கேருந்து ஒரு 10-20% ஏறினாலே நீங்கள் வந்து விற்க வேண்டியிருக்கும். நீங்கள் 4000 ரேட்டுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா வருஷக்கணக்காக வெயிட் பண்ணணும். அப்போ அந்த லாஸை நீங்கள் ரிகவர் பண்ணுறதுக்கு வேற ஒரு இடத்த தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. நான் வந்து இது இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் TCSல நீங்கள் விற்கணுங்கிறது இல்லை. நீங்கள் நேமை விட்டுருங்க. ஒரு ஹை ப்ரைஸ்லேருந்து லோவர் ப்ரைஸுக்கு இந்த ஷேர் மீண்டு வருவதற்கான சூழ்நிலை எப்படி வருங்கிறது தான் இங்கே. பட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது என்னென்னா, அவங்க பைபேக் பண்ணால் சிச்சுவேஷன் மாறும். ஆனால் அது பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அது. ஸோ உங்களுக்கு அந்த பைபேக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸிட் கிடச்சிடும். ஸோ நீங்கள் பைபேக்கில் ஆஃபர் பண்ணிடணும் முடிஞ்ச வரைக்கும். அப்போவும் எவ்வளோ போகும் எனக்கு தெரிஞ்சு பைபேக்கில் கொடுத்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்கில் 2-3%. ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் பைபேக் கொடுத்தாங்க சார். பைபேக் ப்ரைஸுக்கே இன்னும் வரல. இன்ஃபோசிஸ்லாம் இப்போ பைபேக் 1800ல பைபேக் கொடுத்துருக்காங்க சார். இன்னும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வளத்தில் இருக்கு. இல்லை, பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் who want to sell are much smarter than the investors who don't want to sell. அதுதான் இங்கே நடக்குது. இந்த செக்டர்லாம் அழியெல்லாம் போகிறதில்ல. லெட் அஸ் ஃபேஸ் இட். செக்டருக்குள்ளே நிறைய டைனமிக்ஸ் மாறப்போகுது. ஓகே, வளர்ச்சி இப்போதைக்கு கண் முன்னாடி இல்லை. கண் முன்னாடி இல்லாத வளர்ச்சிக்கு பங்குச்சந்தை மதிப்பு கொடுக்குமானா கொடுக்காது. அப்போ பங்குச்சந்தை எதுக்கு இன்றைக்கி மதிப்பு கொடுக்கணும்? அந்த கம்பெனியோட கேபிட்டல் அலோகேஷன் பைபேக் பண்ணாங்கன்னா சந்தை அதை மதிக்கும். மார்ச் வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏப்ரலில் தான் அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த சில வாரங்கள் இந்த செக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸி டைமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த ஒஸ்ட் ஃபியர் முடிஞ்சு போயிடுதோ அப்படின்னு எனக்கு ஈரான் வாரை பார்க்கும்போது தோணுது, ரைட்? இந்த செக்டர் பற்றின பயத்தை மக்கள் மைண்ட்லேருந்து ஈரான் வெளியே எடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த யூஎஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆந்த்ராபிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது மாதிரி வாட்ஸ்அப் இன்வெஸ்ட் நிறைய மெசேஜ் எல்லாமே வந்துட்டு இருக்கு சார். அதாவது வந்து இன்னொரு விஷயம், இன்னும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சார், மார்க்கெட் நிறைய இறங்கிடுச்சு, இப்போ ஸ்மால் கேப் வாங்கலாமான்ற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய சோஷியல் சர்க்கிள்ஸில் வந்துட்டு இருக்குங்க சார். இதோட வியூ சார்? ரொம்ப கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக பார்த்து தான் வாங்க முடியும், கேட்டகரியாக வாங்க முடியாது, இண்டெக்ஸாக வாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி நான் பார்க்குற ஸ்மால் கேப் கம்பெனிஸில், மைக்ரோ கேப் கம்பெனிஸில், ஸ்மால் கேப்பில் ஒரு 5-10% கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மைக்ரோ கேப்பில் ஒரு 15-25% கம்பெனிஸ், கிட்டத்தட்ட 1 in 4 or 5 நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி மைக்ரோ கேப்பை வாங்குகிற மூட்லேயே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மைக்ரோ கேப் கம்பெனிஸை மியூச்சுவல் ஃபண்ட் இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், நிறைய ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க லாஸ்ட் இயர், எல்லா கம்பெனியும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தொல்லையே வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இல்லிக்விடு, அது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் பிரச்சனை, எவ்வளோ நாளில் விற்க முடியும்னு ஒரு டேட்டா வேறு அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ மார்ச் முடிஞ்சால் கொடுக்கணும். அந்த தலைவலிலாம் எதுக்கு விற்று ஒழிச்சிட்டா இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி மைக்ரோ கேப்பில் நடக்குது. ஸ்மால் கேப்பில் என்ன பிரச்சனைனா, நல்ல நியூஸ் வந்தால் ஸ்டாக் ஏறினா எல்லாருக்கிட்டே இந்த ஸ்டாக் இருக்குது, எல்லா மியூச்சுவல் ஃபண்டு 1000 பேர்கிட்ட.
இதில் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பணம் உள்ளே வரல. நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிடம்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிடம்ஷன் இருக்கிறவன் ஏற ஸ்டாக்கை வித்துடுறான் உடனே, அவனுக்கு லிக்விடிட்டி வேண்டியிருக்கு. அதுவே வந்து இந்த செக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அப்சைடை கேப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அழுத்தத்திலே வச்சுருக்கோம். ஆமாம், அதாவது மதிப்பு, நிறுவன மதிப்பு கூடாமல் இருப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர் சக்தியாக இருக்குது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லார்ஜ் கேப் நாட் சீப் ஸ்டில், பட் ஸ்டாப்ட் பீயிங் டூ எக்ஸ்பென்சிவ். அதுதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். மிட் கேப் டெஃபினெட்லி நாட் சீப், definitely not too expensive like it was, but slowly valuation is coming into zone of comfort. இன்னும் ஃபுல்லாக வரலன்றதா என்னோட வியூ. ஸ்மால் கேப்பில் நிறைய கம்பெனிஸ் have tilted into the zone of comfort, பட் ஸ்மால் கேப்புக்குன்னு ஒரு அட்ராக்டிவ் ஜோன் இருக்குது. அந்த ஜோனில் வாங்கினா தான் நிறையா பணம் பண்ண முடியும். அந்த ஜோனுக்கு இன்னும் கம்பெனிஸ் வரலன்றது தான். மைக்ரோ கேப்பில் நிறைய கம்பெனிஸ் அந்த ஜோனுக்குள்ளே, பையிங் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட இந்த பங்குகள் இருந்துன்னா நிச்சயமாக அவங்க விற்பாங்கன்னு நான் சொல்லுவேன். அப்போ அவங்க விற்று முடிச்ச அப்புறம் தான் அதில் அந்த கம்பெனிஸில் பாட்டமே கால் ஆகும், அல்லது யாராவது போய் அவங்கள மொத்தமாக சுழிச்சு வாங்கிடணும். ஸோ நீங்கள் நிறைய சைக்கிள் பார்த்துருக்கீங்க சார். இது மாதிரி வார் வந்து போன 3-4 வருஷத்துல நிறைய வார் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி சைக்கிளில் வந்து ஒரு எவென்ச்சுவாலிட்டி நடக்கும் போதும் அந்த எவென்ச்சுவாலிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணவங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, they will be far better place. எக்கச்சக்கமாக பணம் பண்ண முடியும். 90லேயே நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே வார் 1991. ஸோ அதிலலாம் வாங்கின எல்லா ஷேருமே நல்ல சீப்பாக கிடச்சிது, மேலே போச்சு. ஏன் இப்போ கூட அந்த பாகிஸ்தானோட வந்து நடந்த சண்டை, அன்றைக்கி வாங்கின ஷேர் மேலே போச்சு. ரஷ்யா யுக்ரைன் போது வாங்கின ஷேர் மேலே போச்சு. இது மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வாங்கின ஷேர்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. எனக்கு எந்த வார்லேயும் நான் வாங்கின ஷேர்ஸ் தான் நான் பணம் பண்ணாமல், கண்டிப்பாக அதுதான் அனுபவம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, எப்போ முடியும்னு சொல்ல முடியல. நம்ம ஆளுங்களை இன்றைக்கி நான் சொன்னாக்கா நம்ம அடுத்த வீடியோ போகிறச்சா கமெண்ட்ஸில் வந்து கேட்டுருவாங்க, போன வீடியோவில் சொன்னீங்களே இன்னும் ஏன் நடக்கலை அப்படின்னு. பட் நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா எல்லா கேப்புமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஃபேர் வேல்யூவில் இல்லை, அது ஹெட்லைன் இண்டெக்ஸஸில் அதுக்குள்ளே ஏதோ கம்பெனிஸ் இருக்கும். 5-10% கம்பெனிஸ் தான் இன்றைக்கி அட்ராக்டிவ்லி வேல்யூ இன்றைக்கும். அதை கரெக்டாக போய் பிடிக்கணும், அது சரியாகவும் பிடிக்கணும், தப்பாக வாங்கக்கூடாது. எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக வாங்கலாம், அவசரப்பட்டு எல்லாத்தையும் இப்போ வாங்க வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் வந்து மைக்ரோ கேப்பும் ஏறினாலும் ப்ரெஷர் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸ்மால் கேப்லேயும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த வாலட்டிலிட்டி இருந்தாலும் ஆஸ் இட் கோஸ் டவுன், நீங்கள் இப்போவே எல்லாத்தையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணால் பின்னாடி கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சினாரியோ இல்லை இப்போ. இல்லை அப்படி இன்னும் வரல. ஏதோ ஒரு நாள் ஒரு 1 hour அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, சில கம்பெனிஸ் சீப்பாக கிடச்சிது. ஸோ இன்னும் அதாவது இந்த கேஸ் பலூனை நீங்கள் அறுத்து விட்டிங்கன்னா அது மேலே போயிட்டு கீழே மெதுவாக இறங்கி வரும்ல, மார்க்கெட் அப்படி தான் மெதுவாக இறங்கி வருது இப்போ. அது வந்து எப்போ அது கரெக்டான லெவலுக்கு வரும், ஹைட்டுக்கு வரும்ன்றது நமக்கு தெரியாது. இன்வெஸ்டர் கான்சியஸாக இருக்க வேண்டிய செக்டர் நான் இப்போ பார்க்கும்போது, பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இந்த அளவுக்கு $90 போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மெட்டல்ஸ் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. நான் வந்து ஆட்டோ செக்டரில் நேற்றுக்கு நியூஸ் படித்தேன், கோயம்புத்தூரில் நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து ஃபோர்ஜிங் கம்பெனிஸ்லாம் வந்து தேர் ஆல் ரீலிங் அண்டர் ட்ரபிள் பிகாஸ் ஆஃப் அலுமினியம் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 2 monthsலேயே கிட்டத்தட்ட வந்து 10-15% காஸ்டிங் கம்பெனிஸ் அவங்களெலாம் ரொம்ப பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் க்ரூட் ஆயில் ஏறுது, மெட்டல்ஸ் ஏறுது. டெஃபினட்டாக ஒரு ஆட்டோ செக்டாரில் வந்து கொஞ்சம் நம்ம காஷியஸான, நீங்கள் சொன்ன அந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் இஸ் ரியல், டெஃபினட்டாக வரும். எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பொருட்களுடைய விலை நிச்சயமாக ஏறப்போகுது. ஸோ இது ஒரு இன்விட்டபிள், இது யாராலையுமே தடுக்கவே முடியாது. ஒரு இப்போ எல்லாமே அப்படியே எல்லா ஷட் டவுன், எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துலையும் எந்த உற்பத்தி நடக்கலை, எதுவும் பண்ணலைங்கும் போது டிமாண்ட் வந்து திடீர்னு இப்போ எப்படி கோவிடுக்கு அப்புறம் பார்த்தாக்கா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஆல் ஆஃப் ஏ சடன் எல்லாருமே விலை ஏற்றுறாங்க. நான் என்னோட தொழிலில் இருக்கிற எல்லா பொருட்களுடைய விலை எல்லாமே, பிவிசி பைப்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே விலை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விலையேற்றத்தை நம்ம வந்து சந்திக்க போகிறோம். இதில் வந்து இந்த எஸ்பெஷலி நான் இந்த வயர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த மெட்டல் ரிலேட்டட்லாம் யாரெல்லாம் கன்சியூமிங் மெட்டல்ஸ் இருக்காங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர் வில் பி வெரி பிக், ஒரு எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய அளவில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய மார்ஜின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் தீர்மானிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமிங் வீக்ஸில் விக்னேஷ், உங்களுடைய அப்ரோச் என்னவா இருக்கும்? நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், வேகம் பிடிப்பீங்களா? இன்னொரு 5% கீழே வந்தாலும் வேகம் பிடிப்பீங்களா, இல்லை இன்னும் நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தானே சார் பார்க்கணும். நான் வாங்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்டில் நான் எதிர்பார்க்குற ப்ரைஸ் வந்து இன்னொரு 10% கீழே வந்தால் வந்துடும் சார், ஒரு 4-5 கம்பெனியில்.
ஸோ அது வந்துச்சுன்னா வாங்க ஆரம்பிப்பேன். அப்பயுமே ஃபுல்லாமே அந்த ப்ரைஸ்ல வாங்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான். வாங்க பார்ப்பேன். பட் நான் வாங்க நினைக்கிற கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி 15% விலை இறங்கிடுச்சு. நான் வாங்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட சிலதெல்லாம் 18-20% வந்துச்சு. ஸோ அந்த கட்டத்தில் நம்ம வந்து அக்ரெசிவாக வாங்கணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த வேல்யூவேஷன் சைக்கிளில் அந்த கம்பெனி இருக்குங்கிற அதை பார்க்கணும். பட் எனக்கு இப்போ என்னன்னா சார், இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து க்ரூட் வந்து நம்மளோட கேட் இருக்கு இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை வந்து ரொம்ப கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ ஃபார் கரன்சியும் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகுமா? 92ல பாசிபிள் சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட் டுடே. ஸோ அதுவும் இந்த வார் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா பிரச்சனை தான். எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா ஓகே, ஆமாம். இந்த வாரத்திலே முடிஞ்சிச்சுன்னா ஓகே. அடுத்த வாரத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து அப்புறம் இந்த ருப்பியோட டிப்ரிசியேஷனாலே நமக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து UAE இஸ் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஃபார் பேப்பர். பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கு, அந்த கன்சம்ஷன் உள்ள கம் டவுன், அந்த பேப்பர்லாம் இப்போ இந்தியாவில் தான் வந்து விற்க போகிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஒரு மார்க்கெட் போச்சுன்னா எல்லா பொருளும் வேற மார்க்கெட்டுக்கு டம்ப் ஆகும். ஸோ அதில் ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடும். ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, நிறைய போன சைக்கிளில் இந்த ஹைப்ட் அப் நேம்ஸ் நிறைய, இந்த 100 பிக்கு மேலே இருந்த நேம்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர் மீடியன் பியோட கம்மியாக இருக்கு. ஆனாலும் சீப்பாக இல்லை. நான் சொல்றது என்னன்னா, இன்னும் அது 60, 70 பி 75 பியில் இருக்கு. பட் ஆனால் கடைசி 5 வருஷத்துல இதுதான் இருக்கிறதுலயே லோயஸ்டா இருக்கு. ஸோ கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த சென்ஸ் ஆப்ரேஷனலி அதெல்லாம் பத்தி இல்லை. பட் கொஸ்டின் என்னன்னா, இது கரெக்டான டைமா, கரெக்டான வேல்யூவேஷனா வாங்க, இல்லை அதை எப்படி அணுகணும் ஷாம்? 100 பிலேருந்து 50 பிக்கு வந்தால் அது சீப் இல்லை. அந்த இண்டஸ்ட்ரியோட லாங் டேர்ம் பி என்னன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலேன், நீங்கள் பெய்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தீங்கன்னாக்கா பிஇ சார்ட் இருக்கு. அந்த லாங் டேர்ம் சார்ட் மேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் வந்து 10 இயர் இருக்கு, வித்வுட் பேமெண்ட் இட்செல்ஃப் அது கிடைக்குது ஸ்க்ரீனர். அப்போ அது போட்டால் கிடைக்கும் உங்களுக்கு பிஇ. அதுல வந்து லோயஸ்டா தான் இருக்கு ஷாம். ஆனாலும் அந்த நம்பர் இல்லை லோயஸ்ட் இல்லை, சமீபத்தில் லோயஸ்டா இருக்கு. நான் சொல்றது 5-10 வருஷத்துக்கிட்டே வந்து அது வந்து லோயஸ்ட் பி இருக்குன்னா அப்போ அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த கம்பெனி வளரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த கம்பெனியை நீங்கள் பார்க்கணும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் அ பாட்டம் அப் ஸ்டாக் பிக்கர்ஸ் மார்க்கெட். அதாவது இந்த மார்க்கெட் எப்படின்னாக்கா, குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சு முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு காலகட்டம். மார்க்கெட் இண்டெக்ஸ் அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல நேரம் இல்லை, இட்ஸ் அ பேட் டைம். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனி நான் வாங்க போகிறேன் இந்த காரணத்துக்கு அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா, இது அதுக்கான ஒரு மார்க்கெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வெரி வெரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் பாட்டம் ஃபிஷிங்கான ஒரு காலகட்டம், ஸ்டாக் பிக்கர்ஸ் மார்க்கெட், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது இன்னும் ரொம்ப நாளைக்கு இப்படி தான் இருக்கும். ஈவன் இந்த வாரம் முடிஞ்ச பிறகு கூட கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சும்மா கண்ணை மூடிட்டு இப்படி எங்கேயாவது ஒரு 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பணம் போட்டால் நம்ம பணம் பண்ணிட்டோன்ற அந்த ஒரு மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இப்போது கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஷாம், லைக் ஐடிசியில் டிவிடெண்ட்லாம் வந்துருந்து. ஆமாம். ஸோ அந்த டிவிடெண்ட்டை வச்சுட்டு அதே கம்பெனி ஸ்டாக்கை வாங்கணுமா, இல்லை ஹவு டு யூ சி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ₹1 டிவிடெண்ட் வந்துச்சுன்னா, நான் கிட்டத்தட்ட 40 பைசா 37 பைசா வந்து போயிடுது. ஸோ உங்கள்கிட்ட இருக்க போது 60-62 பைசா தான் கையில் இருக்க போகுது. இந்த 62 பைசாவை ஏற்கனவே விழுந்த கம்பெனியில் போடணுமா, அல்லது எந்த கம்பெனியை வாங்கினா பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்குமோ, எந்த ஃபண்டை வாங்கினா பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்குமோ அதில் போடணுமானா, நான் டெஃபினட்டாக 2வதுக்கு தான் போகிறேன். இந்த ஹேபிச்சுவல் பையிங், எவ்வளோ காசு வந்தாலும் அதே ஸ்டாக்ஸை வாங்குறது, அதற்கான கால சூழ்நிலை இப்போ இல்லை, அது முடிஞ்சு போச்சு, அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கம்பெனிஸ்லாம் ஸ்லோலி ஃபாலன் அவுட் ஆஃப் ஃபேவர். மியூச்சுவல் ஃபண்ட் இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டாங்க இப்போதைக்கு, ரொம்ப ரொம்ப நாளைக்கு. இப்போ யார் தான் போவாங்க அந்த ஸ்டாக்கை வாங்குறது? பப்ளிக் தான் போகணும். பப்ளிக் போக போக அந்த ஸ்டாக்கை வச்சிருக்க பெரிய ஷேர் ஹோல்டர்ஸே வித்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், சுதாரிச்சுக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு உங்களுடைய டோன் காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக், 3ல் எது? இன்னொரு 10 டேஸ்ல நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம்னா ஆப்டிமிஸ்டிக். நேரா ஆப்டிமிஸ்டிக் போயிடுங்க. காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக். நீங்க எப்பவுமே சேஃப் பிளேயர். ஓகே, வெரி காஷியஸ், வெரி காஷியஸ், வெரி காஷியஸ். ஓகே, காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக் தான் நான் இருக்கேன். எங்கே சான்ஸ் கிடைக்குதோ நான் அதை ஆல்வேஸ் நான் வந்து என்னோட ஏரியாவில், என்னோட கமாடிட்டி ரேஞ்சில் எங்கெங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எது வந்தாலுமே நான் வந்து இது பண்ணுறேன். எஸ்பெஷலி ஐ எம் வெரி மச் புல்லிஷ் ஆன் மெட்டல்ஸ்.
அது வந்து இந்த வருஷத்தினுடைய இதுவாக தான் தீமாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கணும்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். நான் உன்னை கிண்டல் பண்ணாலும் அக்ரி வித் யூ. அது எதுக்காகனா நமக்கு வந்து அது ஒரு நம்மளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடும், பிரேக் மாதிரியே. நம்ம வாங்கும்போது நிதானமாக வாங்குவோம். இப்போ இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு ஷேர்ஸ் வாங்குகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குகிறோம் கிளைண்ட்ஸுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு 90 நாள் இந்த போர் இருந்ததுன்னா அதில் ஒரு 10 நாள் நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அல்லது 20 நாள் கிடைக்கும் 3 மாதத்தில். இந்த 20 நாட்களில் ஒரு முதலீட்டாளன் என்ன பண்ணுறாங்கிறது தான் இந்த வருஷம் அவனுக்கு ரிப்போர்ட் கார்டு. அது தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த 20 நாளை விட்டுட்டு, ஏன்னா 20 நாளும் வீடியோவை பார்த்து பயந்தோன்னாக்கா, டெய்லி ஈவினிங் வீடியோ பார்த்துட்டு அசந்து போய் பயந்தாக்கா என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்ய தவறிடும். குறிப்பிட்டு நான் சொல்கிறதுக்கான காரணங்களை இப்போ நான் சொல்கிறேன். இந்த 10 நாள் இப்போ எப்படி வார் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால பயம் இருக்கும். பட் இந்த 10 நாள் வந்து கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ஷேர்ஸை வாங்கலாம், விலை கம்மியாக இருந்தால். 30ஆம் தேதி வரைக்கும், 31 மார்ச் 31 வரைக்கும் வாங்கலாம். ஏப்ரல் 1லேருந்து அவங்க வாங்க முடியாது, ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து அது வந்து க்ளோஸ் ஆகிடும் விண்டோ. ஓகே, அப்போ மக்கள் வந்து வாங்கணும். மக்கள் வந்து வாங்கலைனாக்கா அது வந்து ஒரு வாய்ப்பை பல நிறுவனங்களில் உருவாக்கும். அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த 20 நாட்களுக்கு, முதல் 20 நாள் 31 வரைக்கும், மார்ச் 31 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வாங்குவான். மற்றவங்க வாங்காதனால ஷேர் மதிப்பில் ஒரு அழுத்தம் இருக்கும், அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய 45 நாளைக்கு மேனேஜ்மெண்ட்டும் வாங்க மாட்டான். ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ ரன், ரைட்? அண்ட் அந்த பீரியடில் தான் உங்களுக்கு எல்லா நெகட்டிவ் நியூஸு அது இது. ஏன்னா இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறினதுனுடைய நெகட்டிவ் தாக்கம் வந்து கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும், நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் அதை. அப்போ அதை யூஸ் பண்ணிட்டு அதையும் கடந்து ஒரு 1 இயர் கழிச்சு என்ன நடக்கும்ன்ற சினாரியை நோக்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இட் இஸ் அ டைம் விச் ஷுட் நாட் பி வேஸ்டட் ஆஸ் அன் இன்வெஸ்டர். இதுதான் என்னோட வியூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து இன்றைக்கி நிறைய அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பற்றி பேசியிருக்கோம். நிறைய நிறுவன பெயர்களை குறிப்பிட்டது உதாரணம் காட்டுவதற்கு தானே ஒழிய அந்த நிறுவனம் சார்ந்த எந்த முதலீட்டு பரிந்துரையும் நாங்கள் கொடுப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் புரியுதுன்னு நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. அதுக்காக அந்த பெயர்களை நம்ம குறிப்பிடுறோமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. தொடர்ந்து அன்பிளக்ட் உரையாடல் நடக்கப் போகிறது. இந்த உரையாடலில் உங்களுக்கு என்ன பிடிச்சது, என்ன பிடிக்கல, எதை ஏற்றுக்கிறீங்க, எதை நிராகரிக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் பூந்து விளையாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.